ஹாய் வாங்க அலிமா சமையலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மட்டன் பிரியாணி, ஃப்ரைடே மட்டன் பிரியாணி. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸில், கொஞ்சம் புதினா, மல்லி, பச்சை மிளகா, ஒரு லெமனு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமாக, ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் ஒரு 2 ஸ்பூன், மட்டன் ஒரு 3/4 கிலோ, தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தாச்சு. ஹோம்மேடில் பட்டை ஏலக்காய் பவுடர் அது வேணும். இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த அளவு 3/4 கிலோ மட்டன் பிரியாணிக்கு தேவையானது சொல்லியாச்சு. இப்போது ஒரு கடாய் ஒரு சட்டி வச்சு அதில் நெய் 1 ஸ்பூன், தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சிட்டோன்னு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், லவங்கம் போட்டுக்கோங்க. சும்மா தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டால் போதும். போட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, அது பொரியுது. அப்படியே அது கூடயே நறுக்கி வச்சு பெரிய வெங்காயத்தை அதிலே போட்டுடலாங்க. போட்டுட்டு பெரிய வெங்காயத்தை போட்டாச்சுங்க. போட்டு நல்லா பெரிய வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். சும்மா நல்லா வதக்காமல் போட்டோம்னா ஸ்மெல்லும் கிடைக்காது, டேஸ்ட்டும் கிடைக்காது. நல்லா கோல்டன் ப்ரௌனாக பெரிய வெங்காயம் நல்லா வணங்கினா தான் அந்த மாதிரி டேஸ்ட்டு, சுவை, கலர் எல்லாமே கிடைக்குங்க. பெரிய வெங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து வச்சோம்லங்க, அது போட்டுக்கலாம். அது போட்டு இதில் கிளறினோம்னா தான் பிரியாணி ரெட்டிஷாக கிடைக்கும். நம்ம இதில் ஃபுட் கலர்லாம் எதுவும் ஆட் பண்ணுறது இல்லைங்க. இதோட கலர் தான் பிரியாணி கலர் கொடுக்கும். அதனால் வெங்காயத்து கூட இந்த மாதிரி மிளகாய்த்தூள் போட்டு வேக வச்சுருக்கேன். மட்டன் 2 விசில் விட்டு மட்டன் தனியாக வேக வச்சு அதில் மட்டன் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கல்லுப்பு போட்டு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம். அதை இது கூட போட்டு கிளறிடலாம். வேக வைக்காமல் போட்டால் பிரியாணி குழஞ்சிரும், மட்டன் வேகாது, அந்த மாதிரி ஆயிருங்க. அதனால் நம்ம தனியாக மட்டன் வேக வச்சுக்கணும். வேக வச்சு அதில் போட்டு பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணால் அந்த பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு அந்த இதெல்லாம் டேஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் அது கூட இஞ்சி பூண்டு எடுத்து வச்சோம்லங்க, நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3 அரைச்சி வச்சுருக்குறோம். அதை அதில் போட்டாச்சு. இப்போ அந்த பட்டை ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாங்க. நம்மளே செஞ்சது பட்டை ஏலக்காய் பவுடர், அதுதான் நான் போடுவேன். அது மற்றபடி கரம் மசாலா, வேறு எதுவும் பிரியாணி மசாலா எதுவும் சேர்த்த மாட்டேன். இது மட்டும்தான் போடுவேன். பச்சை மிளகா எண்ணெய் காயும் போது வெங்காயம் போட்டோம்லங்க, அந்த ஸ்டேஜில் போடணும். நான் மறந்தனால இப்போ போடுற பச்சை மிளகா நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க. அப்போ அந்த பச்சை மிளகா வெடிக்கும் போது அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ அது கறி நல்லா வணங்கிடுச்சு பார்த்திங்களா. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதில் லைட்டாக தக்காளி வதங்குறதுக்கு அளவாக கல் உப்பு போட்டுக்கலாங்க. ஏன்னா கறி கூடையும் நான் உப்பு போட்டிருக்கிறேன் வேக வைக்கிறதுக்கு. இப்போ தக்காளி கலவாக மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் பாருங்க. நல்லா வதங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் மூடி வச்சோம்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருங்க. நல்லா அதுக்கப்புறம் மல்லி, புதினா போடணும். போட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் கிடைக்கும். சும்மா ஒரு கைப்பிடி மல்லி, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாங்க. மீதி வச்சுருக்கிறேன், அது லாஸ்ட்டில் நம்ம போடணும் மல்லி புதினாவும். அப்போ தான் ஸ்மெல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தயிர் ஊற்றிக்கலாங்க 2 ஸ்பூனு. தயிர் பார்த்துட்டு ஊற்றுங்க. அப்போ தான் இது ரொம்ப கசகசன்னு ஆகிடும். அளவாக 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இந்த அளவெல்லாம் நான் 3/4 கிலோ அரிசிக்கு தாங்க சொல்கிறேன், 1 கிலோலாம் இல்லை. 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ மட்டன் பிரியாணி அரிசி, சீரக சம்பா அரிசி. இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. அப்புறம் எடுத்து பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு எல்லாம் நல்லா வணங்கிருச்சுங்க. தக்காளியே காணா பார்த்தீங்களா, கறி செலவு எல்லாமே ஒன்றா வணங்கிருச்சு. மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். மீடியம் ஃப்ளேவரில் வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி வச்சிட்டேன். மறுபடியும் அது நல்லா வணங்கின பின்னாடி பாருங்கள் அதெல்லாம் சுண்டிருச்சு, மசாலாவே தெரியல பார்த்தீங்களா. நான் அரிசி 3 கிளாஸ் போட்டேன். 4.5 கிளாஸ் தண்ணி பக்கத்தில் வச்சு
கொதிக்க வச்சுருந்தேன். அந்த தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டுங்க. எந்த பாத்திரத்தில் பிரியாணி அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 1க்கு 1.5 அளவு தண்ணி வச்சுக்கோங்க. நான் தனியாக எடுத்து வச்சனால உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால மறந்துட்டேங்க. நீங்கள் அந்த மாதிரி 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி பிரியாணி அரிசிக்கு எப்போவுமே. அது தனியாக கொதிக்க வச்சுட்டு தூக்கி ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் ஆயிடுங்க. பாருங்கள், இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா தண்ணி இருத்துட்டு அரிசி போடுங்க பிரியாணி அரிசி போடும்போது. ஏன்னா நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம் பிரியாணி அரிசி. ரொம்பலாம் ஊற வைக்கக்கூடாதுங்க, மனம் போயிடும். 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும் பிரியாணி அரிசி. செலவெல்லாம் வணக்கும் போது மட்டும் அரிசி தண்ணி ஊற்றி ஊற வைங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தண்ணி வடிச்சிட்டு அரிசி போடுங்க. அப்போ தான் வந்து சோறு குலையாமல் வரும், உதிரி உதிரியாக வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கொதி வருதுங்களா? சிம்பிள் மெத்தடுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். நமக்கு நேரமும் சீக்கிரம் முடிஞ்சிடும். பெரிய ரிஸ்கெல்லாம் இல்லைங்க. பிரியாணி செய்கிறதெல்லாம் ஈஸியான வேலைங்க. நம்ம செய்கிறதுல தாங்க இருக்குது. சமைக்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சமைக்கணுங்க, அப்போ நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்குங்க பிரியாணி. பாருங்கள், ஃபுல்லாக அரிசி போட்டாச்சு. அது தண்ணி வடித்து எடுத்து போடுறதுனால ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. அது போட்டு ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுறலாங்க. அப்போ வந்து அந்த சாப்பாட்டு புளிப்பு தன்மை கிடைக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி அளவாக தான் போட்டோங்க. தக்காளி கம்மியாக போட்டால் தான் பிரியாணி ஸ்மெல்லு. தக்காளி கம்மியாக இருந்தால் பிரியாணி மாதிரி இருக்குங்க. தக்காளி அதிகமாக போட்டோம்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிடுங்க. அதுக்கு தான் தக்காளி கம்மியாக போட்டு தயிர் சேர்த்திக்கிறதுங்க. தயிர் லெமன்லாம் சேர்த்தும் போது அந்த புளிப்பு சுவை கொடுத்துரும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியும் போட்டு நல்லா கொதி வந்துருச்சு. கல் உப்பு இப்போ போட்டுக்கலாம். எல்லாம் உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி எடுத்து குடிச்சு பாருங்கள். எப்படி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு அப்படி பத்தில் ஏதாவது தேவைன்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்டில் மல்லி புதினா போட்டு இது மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு ஒரு கொடுத்துருங்க. கிளறி கொடுத்துட்டு மூடி வைங்க. அந்த தண்ணி சுண்டணுங்க. சுண்டின பின்னாடி நம்ம தம் விடலாம். இது நல்லா கிளறி இது கொதிக்கும் போது நம்ம பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் இது மூடி வச்சு போட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சிடலாங்க. மூடி போட்டாச்சுங்க. அது மீடியம் ஃப்ளேவரில் வச்சிடலாங்க. அப்போ தான் தம்மாகும். பக்கத்தில் நம்ம சுடுதண்ணி வச்சுருக்குறோங்க. இதுக்கு மேலே தம் வைக்கிறதுக்கு அளவாக பிரியாணி செய்யும்போது ஈஸியாக செஞ்சிடலாங்க. பாருங்கள், எவ்வளோ சாப்பாடு அழகாக வந்திருக்கு. உதிரியாக ஒட்டாமல். கீழே இருக்கிறதெல்லாம் நம்ம மேலே எடுத்து விடணுங்க. நான் பக்கத்தில் அடுப்பில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இது மேலே வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், மூடி போட்டாச்சுங்க. நம்ம கிளறி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, சாப்பாடு எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. மட்டனும் வெந்துருச்சு, சாப்பாடு எல்லாமே செலவு எதுவும் இல்லை. தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சுங்க. மேலால் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் மட்டும் விட்டால் போதுங்க. போட்டு மூடி போட்டு சுடுதண்ணி அது மேலே வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க பிரியாணியோட வேலை. பாருங்கள், 5 மினிட்ஸ் தான். எச்சால டைம் இல்லை. 5 மினிட்ஸ் தம்மில் விட்டால் போதுங்க. இப்போ பாருங்கள், எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு சரியாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, சுட சுட பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பொண்ணு சொன்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் புதுசாக யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிரியாணி சமைச்சிட்டு எங்களுக்கு கமெண்ட்